பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் இந்த இன்ஃபர்மேஷனை சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்கு 10th புக்கும் பார்க்க போகிறோம், கவர்மெண்ட் மெட்டீரியலும் பார்க்க போகிறோம், ப்ளஸ் 12th புக்கில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது அப்படியே சேர்த்து பார்த்துலாம். இங்கே பாருங்கள், இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டம் பம்பாயில் நடைபெற்றது. மொத்தம் கலந்து கொண்ட 72 பிரதிநிதிகளில் 22 பிரதிநிதிகள் சென்னையை சேர்ந்தோர் ஆவர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மெத்ராஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க தான், சரிங்களா? மொத்தம் ஆந்திரா, நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஒடிசாவோட சில பகுதி எல்லாத்தையும் சேர்த்து தான் 22 பேர். இதில் தமிழ்நாட்டை மட்டும் சேர்ந்தவங்க எத்தனை பேர்னா 16 பேர். இது கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்கப்பா. மதராஸ் மாகாணத்திலேருந்து 22 பேர் கலந்துருப்பாங்க. ஆனால் இதில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 16 பேர் கலந்துருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, முதல் காங்கிரஸ் மாநாட்டோட முதல் தீர்மானத்தை முன்மொழிஞ்சவர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரர் தான், எஸ் சுப்பிரமணிய ஐயர் அவர், சரிங்களா? முதல் காங்கிரஸோட முதல் மாநாட்டோட முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் ஒரு தமிழர், அவர் பேர் எஸ் சுப்பிரமணியம். இந்த எஸ் சுப்பிரமணியம் எதில் வருவார் அப்படின்னா 12th புக்கில் நம்மளுக்கு வருவார்ப்பா. 12th புக்கில் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக தன்னோட நைட்ஹுட் பட்டத்தை துறந்தவர் யார் அப்படின்னா எஸ் சுப்பிரமணியம். இந்த 16 பேர் கலந்துக்கிட்டாங்களே, இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க சென்னை மகாஜன சங்கம் சார்பாக கலந்துக்கிட்டவங்க, சரிங்களா? சென்னை மகாஜன சங்கம் அப்படின்றது நம்ம 10th புக்கில் பார்த்துருப்போம், சரிங்களா? அதாவது 1884 மே 16 எம் வீராச்சாரி, பி அனந்தசார்லு, பி ரங்கையா, இவங்க 3 பேர் துவங்கினதா சென்னை மகாஜன சபை. பி ரங்கையா வந்து முதல் தலைவராக இருப்பார். இதோட முதல் செயலாளராக பி அனந்தசார்லு இருப்பார், சரிங்களா? இது வந்து 10th புக்குப்பா. இது 10th புக்கு, இது கவர்மெண்ட் மெட்டீரியல், இது வந்து 12th புக்கு. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து நான் நோட்ஸ் எடுத்ததோட ஒவ்வொன்றா ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் குரூப்லையும் டெஸ்ட் குரூப்லையும் போட்டு விட்டுறேன். இன்னொன்று பாருங்கள், இதில் தான் கவர்மெண்ட் மெட்டீரியலில் தான் நம்மளுக்கு சென்னை மாகாணத்திலேருந்து ஃபஸ்ட்டு பங்கேற்றவங்க 21 பேருன்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு கீ ஆன்சராக குரூப் 4லையும் கொடுத்துருந்தாங்க. பட் கிளைம் பண்ணியாச்சு, ஏன்னா ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு 22 தான் இருக்குது, சரிங்களா? அதனால கிளைம் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் வந்து அவுட் சோர்ஸ்லாம் கிடையாது, கவர்மெண்ட் வெளியிட்ட மெட்டீரியல்ல இருந்து அப்படியே கேட்டிருக்காங்கப்பா. நன்றி.